உங்க குழந்தைங்க குள்ளமா இருக்காங்கன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா? உயரமா வளர என்னென்னமோ செய்யறவங்க இத மிஸ் பண்ணாதீங்க. பிறக்கும் குழந்தை அழகாகவும் நிறமாகவும் உயரத்துடனும் பிறக்க வேண்டும் என எல்லா பெற்றோர்களும் நினைப்பார்கள். இந்த நினைப்பில் தவறு இல்லை என்ற போதிலும் ஒரு சில பெற்றோர் அவர்களின் மரபணுவில் குறைந்த உயரத்துடன் தான் பிறந்திருப்பார்கள். அதே போன்றுதான் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளும் அவ்வாறு பிறப்பார்கள். இது இயற்கையானதுதான் என்ற போதிலும் ஒரு சில உணவு முறைகள் மற்றும் அவர்களின் உயரம் மற்றும் வளர்ச்சியை அதிகப்படுத்தலாம் என தெரிவிக்கின்றனர் மருத்துவர்கள். பொதுவாக ஒரு குழந்தை பிறக்கும் போதில் இருந்து அந்த குழந்தை அதற்கு ஏற்ற உயரத்தில் வளர வேண்டும். இது ஆரோக்கியத்திலும் உயரத்திலும் இந்த பங்கு சமமாக இருக்க வேண்டும். ஒரு குழந்தையின் உயரம் அவர்கள் வளரும் போது அதற்கு ஏற்ற வளர்ச்சி இருந்தால்தான் பார்ப்பதற்கு ஒருவித கம்பீரம், நேர்த்தி தென்படும். ஒரு கட்டத்தில் அவர்களின் வயதினை பார்க்கும் போது உயரம் குறைவாக இருந்தால் அது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திவிடும் என்றுதான் சொல்ல வேண்டும். இதனால் பெற்றோர்கள் உடனே அந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவுகள், உடற்பயிற்சி செய்ய வைப்பது போன்ற பல்வேறு விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள். அப்படியாவது என் குழந்தை உயரமாக வளர்ந்து விடுவானோ என எண்ணிதான் தாய்மார்கள் முயற்சி மேற்கொள்வார்கள். அது மட்டுமின்றி விளம்பரங்களில் வரும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கான பானங்கள், ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் என விளம்பரத்தை பார்த்து அதனையும் தாய்மார்கள் கொடுப்பார்கள். இப்படி கொடுப்பதனால் உண்மையில் அவர்களுக்கு தீர்வை தருகிறதா என்பது குறித்து பார்க்கலாம். முக்கியமாக அது மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கும் தாய்மார்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான். குழந்தைகளின் உயரத்தை உறுதி செய்வது மரபணுக்கள் தான். இவைதான் 60 முதல் 80% வரை பங்கு வகிக்கின்றன. மீதி இருக்கும் 20% மட்டுமே ஊட்டச்சத்து மற்றும் உடற்பயிற்சிக்கு காரணமாக அமைகின்றன என்பதை இவ்வகையான தாய்மார்கள் முதலில் மனதிலும் மூளையிலும் ஏற்றிக்கொள்ள வேண்டும். போதுமான உயரம் இல்லை என நினைப்பவர்களுக்கு கை கொடுப்பது ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் மட்டும்தான். நாம் தினம்தோறும் நம் குழந்தைகளுக்கு கொடுக்கும் உணவுகளில் ஒவ்வொரு சத்துக்கள் என்று திட்டமிட்டு எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், பால் போன்றவை பிள்ளைகளின் உணவில் கட்டாயம் இருக்குமாறு பார்த்துக் கொள்வது நல்லது. ஊட்டச்சத்து மிக்க உணவு வகைகளோடு கொழுப்பு நிறைந்த உணவுகள், சாட் வகைகள், வெள்ளை சர்க்கரை, இனிப்பு உணவுகள், அதிக எண்ணெய் உணவுகள், பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட மிக்சர், நொறுக்கு தீனிகள் போன்றவற்றை குழந்தைகளுக்கு கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அதெல்லாம் ஒரு படி மேலே சென்று தங்கள் குழந்தைகளுக்கு பெற்றோர் உயரத்தை அதிகரிக்கும் என்று சொல்லப்படும் மாத்திரைகள் வாங்கி கொடுப்பார்கள். அப்படி ஒரு தவறை ஒருபோதும் செய்து விடாதீர்கள். அது பெரும் பின் விளைவுகளை உங்கள் குழந்தைகளால் சந்திக்க நேரிடும். உடலை வளைக்காமல் எப்போதும் கம்பீரமாக இருக்க யோகா பயிற்சி செய்வது நல்லது. இவையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் சின்ன சின்ன விஷயங்களாக தெரியும். ஆனால் இதனை கவனமாக நம் பிள்ளைகளுக்கு செய்து வந்தால் நிச்சயம் உயரம் என்பது பெரிய ஒரு விஷயமே இல்லை என்ற நம்பிக்கை அனைத்து பெற்றோர்களுக்கும் வந்துவிடும்.